சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதாவது ஒரு பாடல் வந்து புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எதற்காக பூமியில் வாழும் ஏழைகள் நமக்காக ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா? அதே வந்து புத்தன் இயேசு நபிகள் பிறந்ததற்காக ஏழைகள் வாழும் நமக்காக வந்திருக்கலாம். ஆனால் ஏழைகளுக்கு வந்து அவங்க எல்லாருமே 3 பேருமே அறிவுரை தான் சொல்லியிருக்கிறாங்க. யாருமே பண உதவி செய்யலை. அதாவது ஏழைகளுக்கு நம்மளோட வருமானத்துலேருந்து 10% வந்து ஏழைகளுக்குன்னு தனியாக ஒதுக்கி ஏழைகளுக்கு உதவணும். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கே இல்லை. இயேசுநாதர் புத்தர் பார்த்தா அரசராக வந்து துறவியாக வந்தார். அரசராக வந்து அந்த அரசை செல்வாக்கை வச்சு மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? இயேசுநாதர் ஏழைக்குள்ளே இருக்கான், பணக்காரக்குள்ளே பிறந்தால் மற்றவர்களுக்கு உதவி பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஏன் ஏழைகள் மட்டும்தான் அறிவுரை தேவவசனம் சொல்லணுமா? பணக்காரன் சொல்லக்கூடாதா? ஒன்றும் புரியல. எல்லா பாதிரியாருமே ஏழையாக இருந்தால் வந்து இருக்கிறாங்களொழிய யாரும் பணக்காரங்க வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஏன் பணக்காரங்க வரலன்னு தெரியல. வந்தால் தானே ஏழைக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இந்த எண்ணம் நம்ம மத்தியில் வரணும். நம்ம வந்து ஏன் உதவி செய்யணும்னு நினைக்கலாம். அவன் தீமையில் இருக்கிறான், அவன் தப்பு பண்ணுறான், நம்ம எதுக்கு செய்யணும்? அவன் செய்கிறான். நம்ம நன்மை செய்கிறப்போ அவன் தீமையிலேருந்து விடுபட்டு வருவான். அதனால் முதல்ல நன்மை செய்ய முன்னெடுப்போம். நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதாவது ஷார்ட்ஸு கொஞ்சம் தான் வரும், அதனால தான் அது வீடியோவில் போயிடுச்சு. இது பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏழைக்கு பண்ணுவோம். நன்றி மக்களே. தேங்க்யூ.